students, if 1 comma omega squared are the cube root of unity, prove that 1 minus omega plus omega squared whole power 5 plus 1 plus omega minus omega squared whole power 5 equal to 32 prove பண்ண சொல்றேன் சார். So first நான் LHS எடுத்துறேன். 1 minus omega plus omega squared whole power 5 1 plus omega minus omega squared whole power 5. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். omega is the cube root of unity, omega cube equal to 1. அப்ப ரிமைனிங் டேர்ம் 1 plus omega plus omega squared 0. So நமக்கு 1 plus omega தேவைப்பட்டா அதுக்கு பதிலா minus omega squared பண்ணலாம். 1 plus omega squared தேவைப்பட்டா minus omega பண்ணலாம். omega plus omega squared தேவைப்பட்டா minus 1 பண்ணலாம். இது இந்த மாடல்ல வரக்கூடிய எந்த கணக்கா இருந்தாலும் இதை நான் வச்சுக்க cube root of unity அத இந்த இடத்துல பாரு 1 plus omega squared முன்னாடி கொண்டு வரேன் minus omega தனியா வச்சுக்க. இது ஆல்ரெடி 1 plus omega தான் இருக்கு minus omega squared. இப்போ சொல்றேன் 1 plus omega squared இருந்தா 1 plus omega squared இருந்தா அது minus omega போடலாம். ஏற்கனவே ஒரு minus omega இருக்கு. இந்த இடத்துக்கு பதிலா ஒரு minus omega போறேன். அதே மாதிரி 1 plus omega பதிலா minus omega squared. இந்த இடத்துல 1 plus omega squared பதிலா minus omega squared minus omega squared. அப்ப minus omega minusனா minus 2 omega whole power 5 minus 2 omega squared whole power 5. ரெண்டுலயும் பார் காமனா இருக்கு. அப்ப மைனஸ் வெளில எடுப்போம். அப்ப பவர் 5 இருக்கு. வெளில மைனஸ் தான் வரும். 2 power 5 omega power 5. again minus 2 power 5 omega power 5 to 10. இங்க omega squared இருக்கு. 5 to 10. ரெண்டுலயும் காமனா minus 2 power 5 வெளில எடுத்துறேன். omega power 5 plus omega power 10. omega power 5 னா அர்த்தம் omega cube into omega squared. அப்ப 1 into omega squared. அப்ப omega squared. அப்ப omega power 5 க்கு பதிலா omega squared போடலாம். omega power 10 இருக்கு வெச்சுக்க. omega power 10 னா எத்தனை கியூப் இருக்கும் பாரு. omega cube omega 3 6 9 10. அப்ப எல்லாம் 1 into omega வரும். சோ omega power 10 க்கு பதிலா omega வே போடலாம். சோ அதுக்கு பதிலா omega போடுறேன். அப்ப omega plus omega squared ஓட ரிசல்ட் என்ன பாரு. omega plus omega squared result minus 1. So minus 1 போடுறேன். இது ரெண்டையும் வெளில மல்டிப்ளை பண்ணா minus plus 2 power 5 வரும். அப்ப 2 into 2 5 times மல்டிப்ளை பண்ணா 32 வரும். அப்ப LHS எடுத்து ப்ரூஃப் பண்ணிச்சு RHS ப்ரூஃப் பண்ணிக்கலாம் சார். So இதான் இந்த ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அஞ்சாவது क्वेश्चन find all the value of 1 power 1/5. 1 power 1/5. இந்த 1 power 1/5 வர்றப்ப நீ இந்த 1 ன்னு வந்துட்டாவே அதுக்கு ஆன்சர் என்ன cos 0 plus i sin 0. 1 னாவே cos 0 plus i sin 0 போடாச்சு. whole power 1/5 போடு. எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் சரி அதுல 2k பை ஆட் பண்ணணும். சோ 0 ஓட 2k பை ஆட் பண்ணா 2k பை மட்டும் தான் வரும். cos 2k பை plus i sin 2k பை whole power 1/5. அடுத்து சிம்பிள் பவர் 5 கீழ இருக்குது. cos 2k பை divided by 5 plus i sin 2k பை divided by 5 வரும். வேர் k equal to k வெச்சிருக்கோம். k ஓட மதிப்பு 5 இறங்கிருக்கும். 0 1 2 3 4 இங்க கீழ இருக்க பவர்ல இருந்து இறக்கக்கூடிய மதிப்பு வந்து ஒரு நம்பர் குறைச்சுக்க 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுதான் இதுக்குள்ள all the values. சோ இதே இது பார்ட் ஏரியோ பார்ட் பி கிட்ட எப்படி பண்ணலாம். இந்த क्वेश्चन பார்ட் சி ல கேட்டானா k க்கு பதிலா 0 போடணும். 0 போட்டா cos 0 plus i sin 0 வரும். k க்கு பதிலா 1 போட்டா cos 2π/5 plus i sin 2π/5. k க்கு பதிலா 2 போட்டா 2 2 4 cos 4π/5 plus i sin 4π/5. k க்கு பதிலா 3 போட்டா 3 2 6 cos 6π/5 plus i sin 6k/5. k க்கு பதிலா 4 போட்டா 4 2 8 8π/5 plus i sin 8π/5. ஒவ்வொரு k ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி காமிங்க சார். சப்போஸ் பார்ட் பி ல கேட்டா இது நிப்பாட்டினா பார்ட் சி இருந்தா ஒவ்வொரு வேல்யூ k ஓட வேல்யூ 0 போடு, k ஓட வேல்யூ 1, k ஓட வேல்யூ 2, k ஓட வேல்யூ 3, k ஓட வேல்யூ போட்டு அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இதான் ஆன்சர். Thank you.